வணக்கம் பிள்ளைகள். இந்த வகையிலே நீங்கள் பார்க்க வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு தரப்படுகின்றது. சங்ககாலத்தினுடைய அகம்புறம் என்ற வேறுபாட்டை கொஞ்சம் விளக்குதல் வேண்டும். இப்போ நீங்கள் வடிவாக கவனிக்க வேண்டும். 3 விடயங்கள் இருக்கின்றன. திருவள்ளுவர் கூறுகிறார், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அதில் அறமும் பொருளும் பற்றி புறத்தே நிகழ்வது புறம், மற்றது இன்பத்துப்பால், அதாவது அகம் என்று சொல்லப்படுவது காமம். அப்போ எனவே இன்பத்துப்பால் பற்றி அறம்பொருள் இன்பம் ஆகியவற்றில் இன்பம் பற்றி கூறப்பட்டது நாங்கள் அகம் என எடுக்கலாம். அது நான் சும்மா நகைச்சுவையாக கூறுவதென்று பிள்ளைகளுக்கு. இப்போ நாங்கள் அகத்திணையிலே கூடுதலாக ஈடுபட்டால் சனத்தொகையானது பெருகும், புறத்திணையில் ஈடுபட்டால் சனத்தொகை குறையும். அகத்திணை என்று சொல்லப்படுவது அது முத்தம் பற்றியது, புறத்திணை என்று சொல்லப்படுவது யுத்தம் பற்றியது. அகத்திணை என்று சொல்லப்படுவது 4 சுவர்களுக்குள் நடைபெறுவது, புறத்திணை என்பது 4 சுவர்களுக்கு அப்பால் நடக்கின்ற அனைத்து விடயங்கள். எனவே இந்த அகம்புறம் என்பதற்குரிய வரையறை